ஓகே மேடம். எதுல கவனமா இருக்கணும்? இந்த எப்பயுமே நான் சொல்ற மாரி குரு இருக்கிற இடத்த கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவாருன்ற அடிப்படையில 3ஆம் இடத்துக்கு குரு போப்போறாரு. கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும். அண்ணன், தம்பின்னு யாராவது சொல்லிட்டு வராங்கன்னா, அவங்க கிட்ட தயவு செஞ்சு கவனமா இருக்கணும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்க என்னதான் முயற்சி பண்ண போறேன்றத வெளியில சொல்லாதீங்க. இல்லாட்டி அதுவே காசிப் ஆயி, அந்த வேலைய உங்கள செய்ய விடாம பண்ணிடும். நெறைய அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும் இந்த தடவ. உங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்கு நெறைய அலைச்சலை நீங்கள் மேற்கொள்வீர்கள். இந்த 3ஆம் இடம் தான் தைரிய, வீரிய, விஜயஸ்தானம். அந்த இடத்துல குரு உட்கார்ந்து அதுவும் உச்சகுருவா உட்கார்ந்து உங்களுக்கு அதெல்லாம் இயக்குவார். இருந்தாலுமே நட்பு, நண்பர்களிடத்தில் ரிஷபராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி. இங்க உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஏன் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நண்பர்களுடைய பிரச்சனை இல்ல. குரு அந்த மாரி வேலைய பார்ப்பார். ஏன்னா, எல்லா பிளான்ட்டும் நல்லது தான். ஆனா நியாயத்துக்கு 2 பக்கம் மாறி 2 விதமான விஷயங்களையும் கிரகங்கள் குடுத்துக் கொண்டே இருக்கும். நல்லதையும் குடுக்கும், கெட்டதையும் குடுக்கும். அந்த வகையில நல்லதெல்லாம் நம்ம பார்த்தோம். கெட்டது அப்படின்னு பார்க்கும்போது கவனம் கெட்டதெல்லாம் இல்ல. கவனமா எதுல இருக்கணும்? பேசுகிற பேச்சில் கவனமா இருக்கணும்.